வணக்கம். செப்டம்பர் 3ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ் விடுமுறையில் இருந்திருக்கிறாங்க. யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் பெரும்பாலும் க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் க்ரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நிதியாண்டு 2025 இந்தியாவுடைய ஜிடிபி வளர்ச்சி குறைவாக இருக்கும்னு நொமுரா கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. முன்ன அவங்க சொல்லியிருந்தது 6.9%, இப்போ அதை குறைச்சிருக்கிறாங்க. 6.7% இந்தியாவுடைய ஜிடிபி வளர்ச்சி இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க நொமுரா. தகவல் நமக்கு கிடைத்தது பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய 240 ஏரோ இன்ஜின்ஸ் வாங்குவதற்கு கேபினெட் கமிட்டி ஒப்புதல் வழங்கியுள்ளதாக என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல். 26,000 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ப்ராஜெக்ட் இது. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் கிட்ட வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே செய்தியில் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடுக்கு ஆன்டிக் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 6,145 ரூபாய். நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 31% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. டிஜிட்டல் அக்ரிகல்ச்சருக்கு மத்திய அரசு 13,966 கோடி ரூபாய் நிதி ஒதுக்க இருக்கிறாங்கன்னு என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல். அக்ரிகல்ச்சர் செக்டர் மற்றும் விவசாயிகளுடைய வருவாய் அதிகரிப்பதற்காகத்தான் இந்த திட்டம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே என்டிடிவி ப்ராஃபிட்டில் மத்திய அரசு செமிகண்டக்டர் ஆலை குஜராத்தில் அமைப்பதற்காக 3,300 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ப்ராஜெக்ட்டுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்கன்னு என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல். யாருக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க? கெய்ன்ஸ் செமிகான் பிரைவேட் என்ற நிறுவனத்துக்கு தான் இந்த ப்ராஜெக்டை பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. 3,300 கோடி ரூபாய்க்கு. என்ன உற்பத்தி திறன் இருக்கும்னா, ஒரு நாளைக்கு 60 லட்சம் சிப்ஸ் உற்பத்தி செய்யக்கூடிய திறனில் இந்த ஆலை அமைக்கப்பட இருக்குன்னு என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல். அதே என்டிடிவி ப்ராஃபிட்டில் மற்றொரு அப்டேட் என்னன்னா, கெய்ன்ஸ் டெக்னாலஜிஸ், இது லிஸ்டட் கம்பெனியாக அவங்களுடைய சப்சிடி நிறுவனத்துக்கு தான் இந்த செமிகண்டக்டர் பிஸ்னஸ் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இன்ட்ராடேல 8% அதிகரிச்சிருக்கு இந்த கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். இது ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கலாம். அதான் அந்த 3,300 கோடி ரூபாய் செமிகண்டக்டர் ஆலை குஜராத்தில் அமைக்கிற ப்ராஜெக்ட் கெய்ன்ஸ் டெக்னாலஜியுடைய சப்சிடி நிறுவனத்திற்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. 8% அதிகரிச்சிருக்கு அந்த செய்தி காரணமாக. கெய்ன்ஸ் டெக்கு மார்கன் ஸ்டான்லி ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் பிரைஸ் 3,845 ரூபாய். மத்திய அரசு சில ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க. 18,306 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. இந்தோர் மன்மண்ட் ரயில்வே லைன் ப்ராஜெக்ட்டுக்கு. இது மத்திய பிரதேஷ் மற்றும் மகாராஷ்டிரா இடையே இருக்கக்கூடிய ரயில்வே லைன். 2028-29 இது முடிக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் காரணமாக 102 லட்சம் மேன் டேஸுக்கான வேலைவாய்ப்பு கிடைக்கும்னு அதே என்டிடிவியில் சொல்லியிருக்கிறாங்க. இந்தியன் ரயில்வேஸ் கவச் ட்ரெயின் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம்கான டெண்டரை அறிவிச்சிருக்கிறாங்க. ஆகஸ்ட் மாதத்தில் 18 டெண்டர்ஸை அறிவிச்சிருக்கிறாங்க. 2,700 கோடி ரூபாய்க்கான டெண்டர்ஸ். இது மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். 12 மாநிலங்களுக்கான ப்ராஜெக்ட் இது. எந்தெந்த மாநிலங்கள்? தெலங்கானா, மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், கேரளா, தமிழ்நாடு, பஞ்சாப், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், குஜராத் மற்றும் ஜார்க்கண்ட். அடுத்த கவச்கான டெண்டர்ஸ் ஜனவரி 2025 அரசு அறிவிப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மணி கண்ட்ரோல் செய்தியில். என்பிசிசி தரப்புல அப்டேட் இருக்கு. 2 புது ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு. ஒட்டுமொத்த மதிப்பு 182.5 கோடி ரூபாய். இதில் ஆயில் இந்தியா கிட்ட இருந்து 180 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஆர்டரும், இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெல்லி சென்டர் கிட்ட இருந்து 2.5 கோடி ரூபாய் ஆர்டரும் கிடைச்சிருக்குன்னு சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த தகவல். வேதாந்தா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 20 ரூபாய். அதற்கான ரெக்கார்ட் டேட் செப்டம்பர் 10ஆம் தேதி. வேதாந்தாக்கு சிட்டி பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 430. செக் பண்ணி பார்க்கும்போது இப்போ 460 லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறாங்க வேதாந்தா. இன்னொரு முறை சரிபார்க்க வேண்டும். முஞ்சல் ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க இந்த ஸ்மால் கேப் ஆட்டோ ஸ்டாக். நேற்று ரெக்கார்ட் ஹையை எட்டியிருந்திருக்கு. 15% நேற்று அதிகரித்தது. அதில் ஒரு பெரிய ட்ரேடும் நேற்று நடந்திருப்பதாக சொல்லியிருக்காங்க. வால்யூமும் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 8.1 மில்லியன் ஈக்விட்டி ஷேர்ஸ் நேற்று கை மாறி இருக்கு. ஆனால் ஒரு வார ஆவரேஜ் பார்க்கும்போது வெறும் 0.9 மில்லியன் ஈக்விட்டி ஷேர்ஸ் மட்டுமே. ஆனால் நேற்று மட்டுமே 8.1 மில்லியன் ஈக்விட்டி ஷேர்ஸ் கை மாறி இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க.
பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஐபிஓ குறித்தான அப்டேட் தேதி அறிவிச்சிருக்கிறாங்க. செப்டம்பர் 9ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. செப்டம்பர் 11ஆம் தேதி முடிவுக்கு வருது. என்ன விலை நிர்ணயித்திருக்கிறாங்க? லோவர் பேண்ட் ரூ. 66, அப்பர் பேண்ட் ரூ. 70. கிரே மார்க்கெட்டில் ப்ரீமியம் இப்போ ரூ. 55.50 கூடுதலாக போய்கொண்டிருக்கு. கிரே மார்க்கெட்னா என்ன, கிரே மார்க்கெட் ப்ரீமியம்னா என்ன, நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மெடி அசிஸ்ட் ஹெல்த் கேர் சர்வீசஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல் ஒரு பெரிய டீல் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ப்ரொமோட்டரான பெசமர் இந்தியா கேபிட்டல் ஹோல்டிங் ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. பிளாக் டீல் வழியாக ரூ. 540 மதிப்பிற்கான ஷேர்ஸை அவங்க விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோலில். சிஎன்பிசி டிவி 18 ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இப்போ என்னென்னா ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. 13.5% ஈக்விட்டி ஷேர்ஸ் கைமாறி இருக்கு. அதாவது ரூ. 580.5 மதிப்பிற்கான ஷேர்ஸ் கைமாறி இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. யார் வாங்கியிருக்கிறாங்க, யார் விற்பனை செய்திருக்கிறாங்க தகவல் இது வரைக்கும் இல்லை. சாயங்காலமாக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேருந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. Matrimony.com இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. இன்ட்ராடேல 10% அதிகரிச்சிருக்கு. கம்பெனி தரப்பில் இருக்கக்கூடிய அப்டேட் என்னன்னா செப்டம்பர் 5ஆம் தேதி பைபேக் குறித்து முடிவெடுக்க இருக்கிறாங்க Matrimony.com. முத்தூட் ஃபினான்ஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைச்சிருக்கிற ஒரு தகவல். கம்பெனியுடைய சப்சிடரி நிறுவனம் தான் பெல்ஸ்டார் மைக்ரோ ஃபினான்ஸ். அவங்களுடைய ஐபிஓ அப்ளிகேஷனுக்கு செபி ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. ஃப்ரெஷ் இஷ்யூ வழியாக ரூ. 1000 கோடி, ஆஃபர் ஃபார் சேல் வழியாக ரூ. 300 கோடி ஃபண்ட் ரைசிங் பண்ணுவதற்கான முயற்சியில் இருக்கிறாங்க இந்த ஐபிஓ வழியாக பெல்ஸ்டார் மைக்ரோ ஃபினான்ஸ். அதுல் ஆட்டோ சேல்ஸ் டேட்டாவை வெளியிட்டிருக்கிறாங்க. ஆகஸ்ட் மாதத்திற்கானது. ஒட்டுமொத்த வாகன விற்பனை 2834, இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 9% அதிகரிச்சிருக்கு. லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸை ஃப்ராங்க்லின் டெம்பிள்டன் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க. ஆகஸ்ட் 30ஆம் தேதி அவங்களுடைய ஸ்டேக்கை உயர்த்துறாங்க. 4.96%லிருந்து 5.01% உயர்த்தியிருக்கிறாங்க. டாடா மோட்டார்ஸ் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல் ரூ. 2 கோடி அபராதம் விதிச்சிருக்கிறாங்க அசிஸ்டன்ட் கமிஷனர் ஜம்ஷெட்பூர் டாடா மோட்டார்ஸ் மீது. ராம்கிருஷ்ணா ஃபோர்ஜிங்ஸ் தற்போது அப்டேட் இருக்குது. அவங்களுடைய ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸை விற்பனை செய்கிறாங்க. யாத்ரா ஆன்லைன் லிமிடெடுக்கு தான் விற்பனை செய்கிறாங்க ரூ. 128 கோடி. ஜேகே டயர்ஸ் தற்போது அப்டேட் இருக்குது. ஜிஎஸ்டி அத்தாரிட்டிஸ் டாக்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க ரூ. 2.03 கோடி. இது தவிர பெனால்ட்டி ரூ. 0.2 கோடி போட்டிருக்கிறாங்க. இந்துஸ்தான் காம்போசிட்ஸ் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல். ஸ்விக்கியில் அவங்க ஸ்டேக் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. 1,50,000 ஷேர்ஸை வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. 5 கோடி ரூபாய்க்குன்ற அப்டேட் என்டிடிவி ப்ராஃபிட்டில் கொடுத்துருக்குறாங்க. டெக்னோ எலக்ட்ரிக் தரப்பு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு ரெயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. எட்ஜ் டேட்டா சென்டர்ஸ் அமைப்பதற்கு 102 நகரங்களில். இந்த ஆர்டருடைய மதிப்பு என்னன்றது கம்பெனி வெளியிடலை. ஜென்சால் இன்ஜினியரிங் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். ஜென்சால் மற்றும் மேட்ரிக்ஸ் கேஸ் அண்ட் ரெனியூபிள்ஸ் லோவஸ்ட் பிடராக திகழ்கிறாங்க. ஒரு பயோ ஹைட்ரஜன் ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு தனியார் நிறுவனத்துக்கு லீடிங் பவர் ஜென்ரேஷன் கம்பெனின்னு சொல்லியிருக்கிறாங்க. மணிக்கும் தனியார் நிறுவனம் தெரியலங்க, லீடிங் பவர் ஜென்ரேஷன் கம்பெனின்னு சொல்லியிருக்கிறாங்க. கம்பெனியுடைய பேர் வெளியிடல. அதோடைய மதிப்பு ரூ. 164 கோடி. தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. என்எம்டிசி தற்போது அப்டேட் இருக்குது. கம்பெனி மீது அபராதம் விதிச்சிருக்கிறாங்க. ரூ. 1,620 கோடி அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. என்ன குற்றச்சாட்டுனா ரயில்வே டிரான்சிட் பாஸ் இல்லாமல் அவங்க அயன் ஓர் டிரான்ஸ்போர்ட்டேஷனை நடத்தியிருக்கிறாங்க. அதனால் ரூ. 1,620 கோடி அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. ஆகஸ்ட் மாதத்திற்கான ப்ரொடக்ஷன் டேட்டாவும் வெளியிட்டிருக்கிறாங்க. 10% விழுந்திருக்கு. 3.07 MT ஆகஸ்ட் மாதத்தில். ஸோ 10% இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது விழுந்திருக்கு. அதே போல் டோட்டல் சேல்ஸும் கீழே போயிருக்கு. 11% இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது எண்ணிக்கை 3.14 MT. வோடஃபோன் ஐடியா குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். ஜிஎஸ்டி டிமாண்ட் நோட்டீஸ் வந்திருக்கு கம்பெனிக்கு ரூ. 73 கோடி. காலா பிரிசிஷன் இன்ஜினியரிங் ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷன் நேற்று முதல் நாள் முடிவில் 11 மடங்கு ஒட்டுமொத்தமாக சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருந்தது. ரீட்டைல் கேட்டகரி மட்டும் பார்க்கும்போது 12 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருக்கு. வெல்ஸ்பன் கார்பரேஷன் தற்போது அப்டேட் இருக்குது. யூஎஸ்ஏல அவங்க $100 மில்லியன் முதலீடு செய்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஆலையை அவங்க விரிவாக்கம் புதுப்பிப்பதற்காக தான் இந்த பணத்தை பயன்படுத்துவதாக சொல்லியிருக்கிறாங்க வெல்ஸ்பன் கார்பரேஷன். மாருதி சுசுகி ஆகஸ்ட் மாதத்திற்கான ப்ரொடக்ஷன் டேட்டாவை வெளியிட்டிருக்கிறாங்க. 1,69,000 வாகனங்களை உற்பத்தி செய்திருக்கிறாங்க. இயர் ஆன் இயர் 2% அதிகரிச்சிருக்கு. ஹீரோ மோட்டோகார்ப் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். எலக்ட்ரிக் 3 வீலர் ஸ்டார்ட் அப் கம்பெனியான ஆல்டி கிரீன் ப்ரொபல்ஷன்ஸ் லேப்ஸில் அவங்க முதலீடு செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கடைசி கட்ட பேச்சுவார்த்தையில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட $900 கோடி அவங்க முதலீடு செய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆல்டி கிரீன் ப்ரொபல்ஷன் லேப்ஸ்ன்றது எலக்ட்ரிக் 3 வீலர்ஸ் உற்பத்தி செய்யக்கூடிய கம்பெனி. டிசிஎன்எஸ் க்ளோதிங் கம்பெனி குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். பரோடா பிஎன்பி பரிபாஸ் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க 0.98% ஸ்டேக். ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட 36 கோடி முதலீடு செய்திருக்கிறாங்க. மார்கன் ஸ்டான்லி ஏஷியா சிங்கப்பூர் விற்பனை செய்திருக்கிறாங்க 0.53% ஸ்டேக். 19.4 கோடி மதிப்பிற்கான ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்கன்னு மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல்.
இன்ஃபோசிஸ்க்கு ரெலிகார் புரோக்கிங் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ரூ2320. கொடுத்துருக்கிற கால அளவு அடுத்த 2 to 4 மாதங்கள். சில புரோக்கிங் கம்பெனி ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. எல்கேபி செக்யூரிட்டிஸுடைய பரிந்துரைகளில் அப்போலோ டயர்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 530, ஸ்டாப் லாஸ் 484. நிப்பான் லைஃப் ஏஎம்சிக்கு பை ரேட்டிங் டார்கெட் 730, ஸ்டாப் லாஸ் 663. ABFRL ஆதித்ய பிர்லா ஃபேஷன் ரீட்டைல் லிமிடெட் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 345, ஸ்டாப் லாஸ் 306. பொனான்சா போர்ட்ஃபோலியோட ரெக்கமெண்டேஷன்ஸில் பை இண்டஸ்ட்ரீஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 4830, ஸ்டாப் லாஸ் 4450. பஜாஜ் ஃபினான்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் ரூ7940, ஸ்டாப் லாஸ் 7200. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.